வெல்கம் டு சமையல் சுப்பூர். சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது செய்துட்டிங்கன்னா இனிமேட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்து குடிப்பீங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 6லேருந்து 7 சப்பாத்தி, மீதமான சப்பாத்தியில் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். நீங்கள் சப்பாத்தி செய்து கூட உடனே கூட நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கூட செய்துக்கலாம். பாருங்கள், ஒரு 6-7 சப்பாத்தி மீதமாயிடுச்சு. இதை நல்லா ரவுண்டாக சுருட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்பாத்தியை எடுத்து அப்படியே ரோல் பண்ணி சுருட்டிட்டு அதுக்கப்புறம் கத்தியில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா கைகளாலே க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அந்த எண்ணெயில் அந்த சாறு எல்லாம் வாசனை எல்லாம் இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட தக்காளி, ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சப்பாத்தி சுட்டுருப்போம் இல்லையா, அதில் சால்ட் சேர்த்துருப்போம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ராஸ்மெல்லாம் போகணும். எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் வதங்கி வாசனையாக இருக்குது. அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் நடுவில் ஓரமாக இந்த மாதிரி ரவுண்டாக ஒதுக்கி விட்டுக்கலாம். நடுவில் காலி பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்துக்கோங்க. இது சென்டராக இன்னும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதுக்குள்ளே 2 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முட்டை அப்போ தான் நல்லா துண்டு துண்டாக இருக்கும். அதுக்காக தான், இல்லைனா கரைஞ்சி ஓடிடும். பாருங்கள், 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே உடனே கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த முட்டையோட அந்த மிளகுத்தூள் உப்புலாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிக்கும். கலந்ததுக்கப்புறம் அப்படியே 1 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, மிதமான தீயில வச்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டோம்னா அந்த முட்டையெல்லாம் நல்லா பீஸாக இருக்கும். நம்ம அந்த மசாலாவோட சேர்ந்து அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்ந்து ஃபுல்லாத்தையும் கலந்து விட்டுட்டா சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இது கூட சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தி இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட சேர்ந்து சப்பாத்தியும் நல்லா அந்த கொந்தி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். கலந்து விட சேர்ந்து வந்துடும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. மார்னிங் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்க்கு கூட செய்து கொடுக்கலாம். நைட் டின்னர் கூட செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சுப்பர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.